அப்பேற்பட்ட நாமம் முருகா என்ற நாமம். உறையூரில் அப்படின்னு ஒரு ஊர், திருச்சிராப்பள்ளி பக்கத்தில். எல்லா சக்திகளும் வந்து உரைகிற இடம் உறையூர்னு பேர். யானையை கோழி அடக்கிய தலம். சாந்தம் வெண்ணீர் என்ன பூசி செவ்வடியில் பாடுறார் ஞானசம்பந்தர். யதுகுல காம்போதின்னு பேர். அந்த மதம் பிடிச்ச யானையை ஒரு சேவல் கோழி அடக்கியதான், அதனால அது கோழியூர்னு பேர். அந்த ஊரில் ஒரு இஸ்லாமிய அன்பர் வாழ்ந்து வந்தார். காதர் பாட்சான்னு பேர். அந்த காலத்தில் உறையூர்னா சுருட்டு வியாபாரம் ரொம்ப ஃபேமஸ். உறையூர் சுருட்டுனா அவ்வளோ ஃபேமஸ். அவர் சுருட்டு வியாபாரம் பண்ணுகிற ஒரு நவாப். ஆனால் முருகன் மேலே அளவு கடந்த அன்புடையவர். முருகனுக்கு ராவுத்தன் ஒரு பேர் உண்டு. மயிலேறும் ராவுத்தனேன்னு அருணகிரியார் பாடுவார். ராவுத்தன், மாவுத்தன், ஆடு மேய்க்கிறவன் ராவுத்தன்னு பேர். முருகனுக்கு முதல் வாகனம் எதுன்னா ஆட்டுக்கடா வாகனம். முருகனுக்கு கொடி எது? வாரியார் சொல்லுவார், வாகனம் ஆடு, கொடி சேவல், ரெண்டும் தான் நமக்கு. முருகனுக்கு வாகனம் எது அப்படிம்பார், ஆடு, கொடி, கோழி, ரெண்டும் தானே அப்படிம்பார். அதனால் பெரிய பிரச்சனை இப்போ இந்த சாப்பாட்டு பிரச்சனை. சைவமாக இருக்கிறதா அசைவமாக இருக்கிறதா? வாரியார் சுவாமிலாம் சொல்லுவார், அந்த காலத்திலேயே நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்தது. இறந்து போன பிணங்களை எல்லாம் புதைக்கிற இடம் சுடுகாடுன்னு பேர். இந்த மாதிரி இறந்து போன மாமிசங்களை எல்லாம் புதைக்கிற இடம் இந்த வயிறான்னு கேட்டார். கேலியும் கிண்டலும் செய்த இளைஞர்களை எல்லாம் பார்த்து, அப்பா குடியிருக்கிற வீட்டில் தான் சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டி சவருக்கு சுண்ணாம்பு அடிக்க மாட்டாங்கப்பான்னு நெற்றியில் பூசிய திருநீருக்கு அன்னைக்கே விளக்கம் கொடுத்தவர் வாரியார் சுவாமி.